நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். இன்றைக்கு ஆட்சியாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் பல்வேறு நிலைகளில் கல்வி நிலையங்களை வைத்து மும்மொழி கொள்கையை அங்கே அமல்படுத்தி வருகின்றார்கள். இது அரசியலாக்கி இன்றைக்கு இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை என்று சொல்லி கவலை நாடகம் ஆடுகின்றார்கள். இது மட்டும் உதாரணம் அல்ல. இன்றைக்கு உள்ள நிலைமையில் இந்த ஆட்சியாளருடைய அவலத்தை மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக இதை எதிரொலித்து இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வீட்டுக்கு போனால் தான் நமக்கு விடிவு காலம் என்ற நிலையில் மக்கள்கிட்ட மனநிலை இருக்கின்றது. இதை எதிர்வினைத்தான் ஆற்றுவார்களே. நிச்சயமாக அது அரசியலில் எதிர்வினை ஆற்றுவது என்பது இயல்பான காரியம். இவர்கள் முன்பு எதிர்க்கட்சியாக இருந்தபோது இதே திராவிட முன்னேற்ற கழகம் மோடி அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் இங்கே வரும்போது கோபேக் மோடி என்றார்கள். இவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு வெள்ளைக்குடியேற்றி வெண்சாமர குடியேற்றி 23ஆம் புலிகேசி போல வெள்ளைக்குடியேற்றி மோடியை வரவேற்றார்கள். இன்றைக்கு மீண்டும் அந்த பழைய நிலைக்கு திரும்பி கெட் அவுட் மோடி என்று நாங்கள் சொல்லுவோம் என்ற சொல்லுக்கு அவர்கள் நீங்கள் சொல்லி பாருங்கள், எங்கள் எதிர்வினை பாருங்கள் என்று நேருக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கார். அவர்களுடைய கட்சி கொள்கையை தலைவர்களை இழிவுபடுத்துகின்ற நேரத்தில் எதிர்வினை ஆற்றுவார்கள். இது இயல்பான காரியம்தான். இப்படிப்பட்ட அரசியலை ஒரு மோசமான அருவருத்தக்க அரசியலை என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதலில் முன்னெடுக்கும். அந்த காலத்தில் பாரத பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள் இங்கே மதுரைக்கு வரும்போது கருப்பு கொடி காட்டுக்கிறோம் என்று சொல்லி அந்த போர்வையில் வன்முறை வெறியாட்டத்தை ஆடியவர்கள். அதை காங்கிரஸ்காரர்கள் மறந்திருக்கலாம். இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு மறக்காது. அதே போல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தலைவர்களை இழிவுபடுத்துவது தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கைவந்த கலை. இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் இந்த வருகின்ற 2026 தேர்தலில் 214 தொகுதியில் அவர் தனித்து நிற்பாரா? அம்மாவின் வழியில். அம்மா அவர்கள் சொன்னார்கள், நான் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டேன், அதனால் நான் யாருடன் கூட்டணி நிற்கால் தனியாக நிற்கின்றேன், தனியாக நின்று வென்று காட்டுவோம், ஆட்சி அமைப்போம் என்று சொன்னார்கள். சபதமேற்றார்கள், சூளுரைத்தார்கள், வென்றார்கள், ஆட்சி அமைத்தார்கள். அந்த தைரியமும் தெம்பும் இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறதா என்பதை நீங்களே மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் கேளுங்கள்.